அந்த காட்டுல கோடை காலம் தொடங்கிட்டதுனால அங்க இருக்கிற மரங்கள் குட்டைகள் எல்லாம் வறண்ட பாலைவனம் மாதிரி ஆகுது. ராணா, நம்ம இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போலாம். நம்ம இருக்கிற மரத்துல எல்லாம் இலைகள் உதிர ஆரம்பிக்குது. நம்ம வேற வீடு கட்டி வாழலாம். மீனு, நீ சொல்ற மாதிரி செய்யலாம். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சொல்ல அந்த பக்கமா போன கோரி வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு அவங்க பேசினதே மறைவா நின்னுட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. இவங்கள வேற காட்டுக்கு போக விடக்கூடாது. உடனே போய் இந்த விஷயத்த காலு கிட்ட சொல்லலாம். இப்படி பேசிட்டு அங்கிருந்து கோரி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. காலு, நான் உணவு எடுத்துட்டு வரலான்னு மீனு வீட்டுக்கும் போனேன். அப்போ மீனுவும் ராணாவும் இந்த காட்டை விட்டு போறதா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி, போகட்டும் விடு கோரி. நம்ம அங்க இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வாழலாம். நம்ம வீடு பழசாயிடுச்சு, அதனால நம்ம அங்க போயிடலாம். காலு, அதெல்லாம் வேண்டாம். எப்படியோ அவங்க புது காட்டுக்கு போவாங்க. அங்க எப்படியும் புது வீடா இருக்கும். நம்ம போயிட்டு அந்த வீட்டுல வாழலாம். கோரி, என்னால் எல்லாம் புது வீடு கட்ட முடியாது. எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. காலு, நீங்க ஒன்னும் புது வீடெல்லாம் கட்ட வேண்டாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சா நமக்கு புது வீடு நமக்கு தானாவே வரும். அது எப்படி கோரி? இவங்க எப்படியோ நாளைக்கு புது காட்டுக்கு போவாங்க. அங்க பின்னாடியே போயிட்டு நம்ம எங்க போறாங்கன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு அந்த வீட்டுல நம்ம போயிட்டு இருக்கலாம். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. இப்படியே பண்ணலாம். நம்மளும் புது காட்டுக்கு போலாம். மறுநாள் இவங்களும் வேற காட்டுக்கு புது வீடு தேட போயிட்டு இருந்தாங்க. இவங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாம காலுவும் கோரியும் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க போயிட்டு இருக்க சொல்ல கொஞ்ச தூரத்துல ஒரு வீட பார்த்தாங்க. ராணா, நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்லயே நம்ம வாழலாம். அதுக்கப்புறம் நம்ம புது வீடு கட்டலாம். இவங்க 2 பேரும் அவங்க புது வீட்டாண்ட இருக்கிறது பாத்துட்டு இருந்தாங்க. காலு, இவங்க பாத்தியா? இவங்களுக்கு மட்டும் கட்டண வீடே கிடைச்சிடுச்சு. இவங்க பார்த்த வீடு கூட நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது, அவங்க வந்து முன்னாடி பாத்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. காலு, அது ஒன்னும் அவங்க வீடு கிடையாது. இப்பதான் வந்து அவங்க பாத்திருக்காங்க. எப்படியும் 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீட்ல இருக்கலாம். கேட்டா இது நம்ம கட்டண வீடுன்னு சொல்லிடலாம். கோரி, உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசனை வருது? உங்கள மாதிரி சோம்பேறியா இருந்தா நான் அதே வீட்ல தான் இருக்க முடியும். வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ராணா, நம்ம நாளைக்கு இங்க வந்துடலாம். மீனு, சரி, நாளைக்கு வரலாம். நம்ம இப்ப நேரமாச்சு, வா நம்ம கிளம்பலாம். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சொல்ல கோரிக்கு புது வீடு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. காலு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு அந்த வீட்டுக்கு நம்ம போக போறோம். சரி சரி, அது இருக்கட்டும். இப்ப தூங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது காலு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க. மறுநாள் விடியறதுக்குள்ள கோரி எழுந்துட்டு இருக்கு. காலு, காலு, எழுந்துருங்க. நேரமாச்சு நம்ம புது வீடு போகிறதுக்கு. என்ன கோரி, என்ன தூங்க கூட விட மாட்டற? காலு, எனக்கு இப்பவே புது வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. வா காலு, நாம இப்பவே போலாம். கோரி, இவ்வளோ காலையிலே போலாமா? இன்னும் பொழுது கூட சரியா விடியல, அதுக்குள்ள போகலான்னு சொல்றேன். காலு, நம்ம அங்க போய் சேரத்துக்குள்ள சூரியனே வந்துடும். வாங்க நம்ம கிளம்பலாம். கோரி, உன்னோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல. இப்பவே போலான்னு சொல்றேன். வா போலாம், இல்லனா விடவா போறேன். இவங்க 2 பேரும் காலையிலேயே போயிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்கு. ராணா, நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன தேவைப்படுதுன்னு போயிட்டு பாத்துட்டு நம்ம அந்த வீட்டை சரி பண்ணிட்டு வரலாம். காலு, அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம் காலு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சொல்ல ராணாவும் மீனும் அந்த புது வீட்டுக்கு போக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க போற நேரமா பாட்டு அந்த வீடு வெளியே மூடிட்டு இருந்துச்சு. ராணா, நேத்து வர சொல்ல யாருமே இல்ல. இன்னைக்கு பார்த்தா யாரோ இருக்காங்க போல. ராணா, யாருன்னா உள்ள இருக்கீங்களா? கோரி, அவங்க தான் வந்து இருக்காங்க. நீயே போயிட்டு பேசிட்டு வா. நான் வந்தா எதனா உளறிடுவேன். நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். சொல்லு மீனு, எதுக்கு கூப்பிட்டீங்க? அக்கா, இது உங்க வீடா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு? இல்ல, நேத்து தான் வந்து பாத்துட்டு போனேன் இந்த வீட்டை. அப்போ யாருமே இல்லாத இருந்தாங்க இங்க. அதுக்குதான் நாங்க இங்க இந்த வீட்டுக்கு வந்துடலான்னு இருந்தோம். ஆனா இது உங்க வீடா? ஆமா மீனு, இது எங்க வீடு. நாங்க புதுசா கட்டின வீடு. சரி அக்கா, நீங்க உங்க வேலை பாருங்க, நாங்க போறோம். இப்படி பேசிட்டு கொஞ்சம் தூரமா ராணாவும் மீனுவும் வந்துட்டாங்க.
ராணா, இப்ப என்ன பண்ணுறது? பேசாம நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாமா? எப்படியும் வீடு கிடைக்காது போல இருக்கு ராணா. மீனு, வேற எங்கனா தேடலாம் வா. எங்கனா இருக்கும் நமக்குன்னு தேடி பார்க்கலாம். இவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டு வேற இடத்துக்கு தேட போயிட்டு இருந்தாங்க. அப்போ போகும்போது முன்ன பார்த்த மாதிரியே ஒரு வீடு தெரிந்தது. ராணா, இந்த வீடு கூட ரொம்ப அழகாதான் இருக்கு. அதுவும் இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்படி உள்ள போய் பார்க்க சொல்ல ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வீடு. குளிர்ச்சியா அந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எதுவுமே முயற்சி பண்ணி தேடினால்தான்